பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தத்தின் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் படைச்சிருக்காரு. இஸ் எ ஒண்டர்ஃபுல் கிரியேட்டர். அவ்வளவு அழகு, ஒவ்வொன்றும் அவர் படைத்த ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகு. இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு அழகான இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறேன். அது யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இரக்கத்துக்காய் கெஞ்சுகிற ஒரு மனிதன். யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும், நான் பரிசுத்தவானா இருந்தாலும், நான் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுகிறவனாய் இருக்கிறேன். யோபுவை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபுவை குறித்து ஆண்டவரே சர்டிபிகேட் பண்றார். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனாக யோபு இங்க எழுதுகிறார். நான் நீதிமானா இருக்கலாம் கர்த்தருடைய பார்வையில, ஆனாலும் நான் அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிற மனிதனாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய, அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராலே அவருடைய வார்த்தைகள் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்ட நீதிமான் என்று சொல்லி, உத்தமன் என்று, சன்மார்க்கன் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறியப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருமானால் உங்க வாயிலிருந்தோ என்னுடைய வாயிலிருந்தோ என்ன வார்த்தை வரும்? தேவ பிள்ளைகளே, இரக்கத்துக்கு கெஞ்சுங்களேன், இரக்கத்துக்கு கெஞ்சுங்களேன். இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை திரும்ப சேர்த்து கொண்டேன். தானியேல் எழுதும்போது, என் தேவனிடத்துல ஏராளமான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. தேவ பிள்ளைய, அவருடைய இரக்கம் மட்டும் இல்லைன்னா நாம இன்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். அவருடைய இரக்கங்கள் மட்டும் கிடைக்கலன்னா இன்னைக்கு நாம் இருந்த இடம் தெரியாமல் நம் கதை முடிந்து போயிருப்போம். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வியாதிகள் நம்மை வாரிக்கொண்டு போக சத்துரு எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஆனால் இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாக இருக்கிறோம்னா அது காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த இரக்கம். அவர் நம்மேல் வைத்த இரக்கம். தேவ பிள்ளைய, அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சிங்க. அவர் இரக்கம் காட்டுகிற தேவன், மனதுருக்கம் உள்ள மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது, வெளியே வரத்துக்கு வழி தெரியலையா, தவிச்சிட்டு இருக்கீங்களா? முழங்கால் படியிட்டு அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுங்க. அந்த இரக்கமுள்ள தகப்பனை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சுங்க. இன்றைக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் இல்லாமா கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற எங்கள் வாழ்க்கையில உடைய இரக்கங்கள் பெரிதா இருக்கட்டும். உடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், கதறுகிறோம். இரக்கம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.